ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இது சாலமன் ராஜா எழுதின ஒரு வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்னால் இது நமக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காரியம். அதை நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம், அதை நம்ம திரும்ப பார்க்க கூட நமக்கு வராது. அந்த விஷயந்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. பொய் உதடுகள் ஆண்டவருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்போ எதே அளவு அவர் அந்த நமக்கு அருவருப்பாக இருக்கிறது அவர் நினைக்கிறாரோ பொய் அதே அளவு அவருக்கு உண்மை பேசுகிறவர்களோ ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த வசனத்தில் சொல்கிறாரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அதில் உள்ள மேலே வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் தன் வாயின் பலத்தினால் திருப்தி அடைவான், அவன் கைக்கிரியின் பலத்துக்குள்ள தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். இது என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இதே நம்ம எதை பாவம் செஞ்சாலும் நமக்கு அதுக்கு பலன் நமக்கு கிடைக்கும். அதான் சொல்கிறாரு. நம்ம போய் பேசினோன்னா அதுக்கு பலன் நமக்கு கிடைக்கும். இது நமக்கு உண்மை பேசினோன்னா நமக்கு நல்ல காரியம் அது நமக்கு நடக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் பொய் சொல்லக்கூடாது, இன்றைக்கி நீங்கள் நான் பொய் சொல்லாதபடிக்கு நீங்கள் என்ன பாதுகாத்துக்கொள்ளும். நம்ம எப்போல்லாம் பொய் சொல்கிறோமோ அந்த டைமில் நம்ம இந்த வசனத்தை தான் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா ஆண்டவருக்கு பொய் பேசுகிறவங்கள சுத்தமாக பிடிக்காது. அவங்கள அருவருப்பாக பார்ப்பாரு. இதோ நம்ம உண்மை பேசணுன்னா ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே எந்த பொய் பேசினாலும் நம்ம நினைக்கணும், ஆண்டவருக்கு இது அருவருப்பானது. அதனால் அப்படி நினச்சி நம்ம எல்லா நாளும் வாழ்ந்தோன்னா ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.